ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினர் இன்றைக்கு ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் அல் ஜசீரா முழுமையாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த சந்திப்பில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய நட்பு எப்போதும் தொடரும், நாம் உங்களோட எப்பயுமே இருப்போம், உங்களுக்கு தேவையானது நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லக்கூடியவர். உங்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் எனக்கு அனுப்பிய செய்தியும் எனக்கு கிடைத்தது, அதுக்கும் நான் அவருக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஈரான் இந்த கட்டத்தை தாண்டி போகும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறேன் என்று கேட்டால், இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல்ல அதிகமான லாபமும் யாருக்கு கிடைக்குதுன்னா ரஷ்யாவுக்கு தான் கிடைக்குது. அது ஏன் ரஷ்யாவுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய உக்ரைன் மீதான தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு பலத்த தடைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது பல நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்குது. கத்தார், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா இப்படி பல நாடுகளில் இருந்து நமக்கு எண்ணெய் எடுக்க முடியாது, ஈரான்ல இருந்து எடுக்க முடியாதுங்கிற போது யார்கிட்ட எடுக்கலாம்னா ரஷ்யாவிலிருந்து எடுக்கலாம்ங்கிறதுனால ரஷ்யாவினுடைய பிசினஸ் அமோகமாகவே நடந்து வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய மிக துல்லியமான தாக்குதல் ட்ரோன்களாக இருக்கக்கூடிய ஷஹேத் வகையான ட்ரோன்களாக இருக்கலாம், மற்ற ட்ரோன்கள் எல்லாமே அவங்க ரஷ்யாவுக்கு விற்பனை செய்வது மட்டுமல்லாம அந்த தொழில்நுட்பத்தையே ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா அவர்களுடைய தொழில்நுட்பங்களை ஈரானோடு பகிர்ந்து கொள்கிறது. பாதுகாப்பு உடன்படிக்கை என்பது உச்சமாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் ரஷ்யா பாதுகாப்பு சபையில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறது. ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, பிரித்தானியா, அதே போன்று பிரான்ஸ். இந்த 5 நாடுகளில் ரஷ்யாவும் சீனாவும் வெளிப்படையாகவே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சந்திப்புலையும் எங்க மேல ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வந்தால் தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி விளாடிமிர் புட்டின் இடத்துல முன் வச்சிருக்கிறாரு. ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட்டது. பஹ்ரைனும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ செய்திருந்தது ரஷ்யா. அந்த தீர்மானத்தை அமெரிக்கா தான் கொண்டு வந்தாங்க பஹ்ரைனோட இணைந்து. ஆனால் கொண்டு வந்திருந்தாலும் அந்த தீர்மானத்துக்காக ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்த்து வாக்களித்து வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தையே நாஸ்தி பண்ணியிருந்தாங்க ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான்